முதல்ல தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது, வந்து விட்டதா, வரப்போகிறதா? அதுக்குரிய வசனம் இருப்பிடத்தில் வசனம் கூட சொல்லணும். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ get to come அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் மனசுல இருக்கணும்னா get to come, வர வேண்டியது இருக்கிறது என்று அர்த்தம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இட் இஸ் நியர், பக்கத்தில் இருக்கிறது என்று சினாப்டிக் ஹாஸ்பிட்டல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இந்த தேவனுடைய ராஜ்யம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல தேவனுடைய ராஜ்யம் என்ன வாசியமா உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுகிறாது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். மூணாவதா சொல்லப்பட்ட கருத்து, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. It is in you, அல்லது among you, உங்களுக்குள் இருக்கிறது. இப்போ இந்த வார்த்தை சொல்லும்போது ஆடியன்ஸ் யார்? இந்த வார்த்தையை இயேசு சொல்லும்போது யாரை பார்த்து சொன்னார்? பரிசேயர்கள் பார்த்து சொன்னார். பரிசேயர்கள் இடத்துல இயேசு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பரிசேயர்கள் இயேசுவை விரோதித்தவர்கள், சொல்ல போன எதிரிகள் என்று சொல்லலாம். அப்போ ஒரு எதிரிகள் கூட்டத்தை பார்த்து தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? நம்ம சர்ச்சில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதனை செஞ்சுட்டு ஆராதனை முடிச்சு சொல்லிட்டு போறோம். பெரிய பிரசங்கியா சர்ச்சுக்கே வராத ஒருத்தரை பார்த்து உனக்கு பிளஸ்ஸிங் கிடையாது, உனக்கு பிளஸ்ஸிங் வராத ஒருத்தரை பார்த்து பிளஸ்ஸிங் சொன்ன போவோம், ஆராதனை கட்டாயம் போவோம். பார்சியாலிட்டியா இருக்க. நான் சர்ச்சைக்கு போய் 3 மணி நேரம் உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு பிளஸிங் இல்லாம இந்த பிளஸிங்க ரக்க கொடுக்குறாங்க. யோசிப்பு. இயேசு கிட்ட தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கேட்கும்போது இயேசு சொன்ன பதில், இயேசுவை வெறுத்தவர்கள், விமர்சனம் பண்ணினவர்கள், அவருடைய ஒவ்வொரு போதனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான விமர்சனங்கள் கொடுத்தாங்க, கேள்விகள் கேட்டாங்க. அவர்களிடத்துல இயேசு சொல்றாரு, இப்போ உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லிக்கிறார். நம்ம என்ன பக்கத்துல இருந்தா சொல்ல, என்ன ஆண்டவரே எங்களை காட்டி எங்களுக்குள் இருக்கிறது சொல்லியிருந்தா கூட நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். அந்த கூட்டம் மோசமான கூட்டம்லாம், அந்த கூட்டத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, உண்மையிலே எடுத்து பேசியிருக்கோம். இயேசு கிறிஸ்து சொல்றீங்க சொல்றார், நீங்கள் அல்லது உங்களுக்குள் சொல்வதற்கான காரணம் இருதயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்குள் என்பது அதற்குரிய விளக்கம் உங்களுடைய இருதயத்துக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ ஒரு ஸ்டெப்பா வருவாங்க. ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யம் தூரத்துல, சமீபம். மூணாவது எங்க போயிட்டு? ஹார்ட்டுக்குள்ள போயிட்டு இருதயத்துக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று சொல்லி பர்பஸா கேட்கிறார். நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், இயேசுனுடைய பிரசங்கத்தினுடைய தீம், கருத்து என்ன கருத்துனா இதுதான். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் பிரசங்கம் பண்ண கருத்து. அதனால பரிசேயர்கள் இயேசுவை சுத்தி அவருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் மனசுகளை பதிஞ்சு போச்சு. இவர் எப்பவுமே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் சொல்லிட்டே இருக்கிறார். வாங்கப்பா அவங்க போய் கேட்போம், அது எப்போது வரும் கேட்போம்னு சொல்லி ஒரு கூட்டம் இயேசுகிட்ட வந்து அவர்கிட்ட பதில் கிடைக்கும் வந்தாங்கன்னா அவங்க கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாது என்று சொல்லி இயேசுகிட்ட கேள்வி கேட்டார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் கேட்ட கேள்வி எப்போது வரும், தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும், இது
ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து 2 இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருந்தார். ஒன்று, நான் திராட்சை பழ ரசத்தை தேவனுடைய ராஜ்யம் வருகிற வரைக்கும் குடிக்க மாட்டேன்னு சொன்னாரா சொல்லலையா? சரி, இப்போ இன்னொரு விளக்கம். மார்க்கு சுவிசேஷத்துல எடுத்துக்கிடுங்க, 15ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து நான் தேவனுடைய ராஜ்யத்தில் போற வரைக்கும் மது அருந்த மாட்டேன், நம்ம மாஸ்டர் சொல்ற மது அருந்த மாட்டேன் அப்படின்னு இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து மது அருந்தினாரா? சிலுவையில் தொங்குகிற போது இயேசு கிறிஸ்துக்கு காணி கொடுத்தார்களா? கொடுக்கலையா? கொடுத்தார்கள். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அவர் குடிக்கவில்லை என்று சொல்றோம். மார்க்கு சுவிசேஷத்துல ஒரே பகுதியில மார்க்கு 15:23-36 2 இடத்துல இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, 23 அவர் அதை சரி, இப்ப அடுத்து 36 இப்போ 2க்கு உள்ள கேப் எத்தனை வருஷம்? 23க்கு 36 13 வருஷம் கேப். முதல்ல அவர் குடிக்கல அப்படின்னு சொல்லி மார்க் எழுதியிருக்காங்க. நான் பைபிள் ஸ்டடியா இருக்கிறதுனால தான் வசனத்தை உன்னிப்பா வாசித்து சொல்லி கொடுக்கேன். சர்ச்சில் சொல்லியிருக்க மாட்டோம். 23 அவர் குடித்தார், 36ல அவர் குடித்ததா இருக்கா இல்லையா? அந்த வசனத்தை வாசிக்க பார்த்தது கிரேக்க வார்த்தை மொழியில் இருக்குல்ல, அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறேன். எப்படின்னா, அவருக்கு குடிக்க அப்படின்னு அர்த்தம். குடிக்க கொடுத்து அவர் குடித்தாரா குடிக்கலையான்னு பார்த்தா என்ன சொல்லுன்னா 95% குடித்திருக்கலாம். ஏன் அதை சொல்றாங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருந்தார்? நான் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போன வரைக்கும் மது குடிக்க மாட்டேன், திராட்சை பழத்தை குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். குடித்தாருன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது என்று அர்த்தம். அதான் அர்த்தம். அதான் மார்க் அது விளக்கி சொல்றாரு. 2 இடத்துலையும் மார்க் எப்பவுமே மார்க் வந்து அவர் வாலிபன். பேதுருவிட்ட கேட்டு மார்க் எழுதுவார் அவருடைய சுவிசேஷத்துல. ஒரே சம்பவத்தை மறுபடியும் எழுத மாட்டார். மார்க் சுவிசேஷத்துல மட்டும்தான் அற்புதங்கள் 2 வசனத்துல 3 வசனத்துல முடியும். ஒரு வாலிபர் ரொம்ப வளவலன்னு பேச மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியவர் ஒரே அதிகாரத்துல 23 ஒரு வசனம் ஒரு அர்த்தம், 36 ஒரு வசனம் ஒரு அர்த்தத்தை எழுதுவாரா? அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த சிலுவை பாடுகளின் நேரத்துல மது அருந்திருக்கலாம், அது திராட்சை ரசத்தை குடித்திருக்கலாம். ஏன் குடித்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் என்றால், அப்போதுதான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கும் என்பதை நிறைவேற்றுவதற்காக செய்திருக்கலாம். அதை நிறைவேற்றலாம். நம்ம அதனால இயேசு மது குடிச்சிட்டாரா சொல்லக்கூடாது. பெரிய வெள்ளிக்கிழமையில அவர் கொடுத்தாங்க, அவர் காட்டினாங்க, அவர் தலையை சரிச்சிட்டாரு, குடிக்கல, அதெல்லாம் 2வது. நான் இதை யார் சொல்றேன்னா விளக்கத்தை சொல்றேன். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னாரே, அவர் அந்த சம்பவத்தின் படியாக அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் மருந்து காணியை கொடுத்து, நீங்க சொல்லல வீட்டுக்குள்ள வந்தாரா, அந்த காப்பி கொடுத்தேன், காப்பி கொடுத்தேன்னு அர்த்தம். காப்பி கொடுத்தேன்னு அர்த்தம் குடித்தார், அந்த அர்த்தத்துல தான் எடுத்துக்கிறேன். அதனாலதான் இந்த பகுதியில இயேசு கிறிஸ்து இது ஒரு நிறைவேறுதலாக, நான் திராட்சை ரசத்தை குடிப்பதினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்துவிட்டது என்பதற்காக தான் இதை எழுதி வைத்திருக்கிறார். 2 முறை மது வழங்கியிருப்பாங்களா? திராட்சை ரசத்தை கொடுத்துருப்பாங்களா? போதையை கொடுத்துருப்பாங்களா? அது அவங்களுடைய கலாச்சாரமே கிடையாது. வலி குறைவதற்காக 1 முறை கொடுப்பது வழக்கம், 2 முறை கொடுக்க மாட்டாங்க. அப்போ 2 வசனத்தில் வச்சிருக்காரு, 23 இருக்கிறார், 36 இருக்கிறார் என்றால் கொடுத்து குடிக்க வாய்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப ஏன் இதை செய்தார்? அடுத்தது லூக்கா 22:16 சொல்லப்பட்டது. 22:16 வாசியம்.
தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை. எதை புசிப்பதில்லை? என்ன நடந்துட்டு இருக்கு? பஸ்கா நடந்துட்டு இருக்கு. பஸ்கா ஆசரிப்பு. ஒரு வருஷத்துக்கு பஸ்கா எப்போ எத்தனை நாள் நடக்கும்? வருஷத்துக்கு ஒரு முறை தான் பஸ்கா. பாஸ் ஓவர். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில கூட்டிட்டு வந்த அந்த நாளை நினைவு கூர்ந்து பாஸ் ஓவர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதுக்கு பஸ்கா பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. வருஷந்தோறும் கொண்டாடுவார்கள். இயேசு 33 ஆண்டுகள் ஆசரித்தார். அப்ப அந்த பஸ்கா சீசர்களோடு இயேசு இருக்கும்போது சொல்றாரு, நான் தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை. இப்போ இயேசு கிறிஸ்து இன்னைக்குதான் பஸ்கா அப்படின்னா, இன்னைக்கு அவர் பஸ்கா விருந்துல சீசர்களோடு இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு, இதான் கடைசி, இனி நான் புசிப்பதில்லை. அப்ப இனி அடுத்த பஸ்கா இப்போ வரும், அடுத்த வருஷம். அப்ப இயேசு அப்படி இருந்தாரா? இல்ல. அப்ப இயேசு இல்லாத நேரத்துல நீ புசிப்பதில்லைன்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அது நிறைவேறிச்சா நிறைவேறலையா? ரொம்ப உன்னிப்பான ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பஸ்கா கொண்டாடும் போது சீசர்களிடத்துல விருந்து கொண்டாடி இருக்கும் போது இதுதான் லாஸ்ட், இது தேவனுடைய ராஜ்யம் நிறைவேறும் போதுதான் நான் இந்த பஸ்கா சாப்பிடுவேன்னு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை ஆசரிச்சாரா? அப்ப நிறைவேறிச்சா நிறைவேறலையா? தேவனுடைய ராஜ்யம் நிறைவேறல. நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க, 2-3 திரும்ப வாசித்து பார்த்தா தெரியும். அந்த வசனத்தை எடுத்துங்க, 22:16 எடுத்து வச்சிருக்க. அடுத்தது மத்தேயு 28:18 வாசிக்கலாம். 28:18. இப்ப என்ன சொல்றாருன்னா, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நான் சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ பூமியில எனக்கு அதிகாரம் இருக்கு, இங்கேயும் நான் ராஜா தான், வானத்திலும் ராஜா. அப்போ ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் எங்க இருக்கு? இப்போ ஒண்ணுமே நீங்க மத்தெல்லாம் முந்தி படிச்செல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த அதிகாரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, நான் வானத்திலும் ராஜா தான், பூமியிலும் ராஜா தான் சொல்றாரு. அப்போ அவருடைய ராஜ்யம் எங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது? கரெக்டா சொல்லி, வானத்திலும் பூமியிலும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அர்த்தம். வானத்திலும் எனக்கு பூமியில சகல அதிகாரம், இங்கேயும் நான் தான் கேட்கும், வானத்திலும் நான் தான் கேட்கும், எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றேன். நான் ஒரு யூடியூப்ல ஒருத்தர் பேசுறத கேட்டேன், ரொம்ப வித்தியாசமான எம்பசி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஃபாரின்ல போயிட்டு எம்பசி, ஃபாரின் எம்பசிஸ் இருக்கு. இந்தியா எம்பசி, வெளியுறவுத்துறை, அந்த எம்பசி இப்போ ஒரு அமெரிக்காவில் இருக்குது அல்லது இங்கிலாந்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எம்பசி இருக்கு, அந்த வளாகம் முழுவதுமே, இந்தியாவில் எம்பசி இருக்கிற வளாகம் முழுவதுமே இந்தியர்களுக்கு தான் சொந்தமா. வெளிநாட்டில இருந்து ஒருத்தர், எங்க ஸ்ரீலங்கன் எம்பசி திருநெல்வேலியில் இருக்கு, இந்த கேம்பஸுக்கு முன்னால் அடிச்சிடும், அங்க போய் நம்ம உரிமை கொண்டாட முடியாது, அவங்க தான் உரிமை. வெளியில காவலுக்கு இந்தியன் கவர்மெண்ட் 2 பேரை போட்டுருவோம், அவ்வளவுதான். மற்றபடி உள்ள நிர்வாகம் அத்தனையுமே இடம் நம்ம இடம். அந்த நிர்வாகம் அத்தனையுமே யாருடைய நிர்வாகம்னா, எந்த எம்பசிக்கு சொந்தமோ அந்த ஆபீஸ், அவங்க தான் நிர்வாகம் பண்ண முடியும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும். அப்ப அவர் தான் எல்லாத்துக்கும் சொந்தம். நம்மளாம் இரவுல உட்கார்ந்துருக்கிறோம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நம்மளாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த வீடு கொஞ்ச காலத்துல இருக்க போறோம், பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும். அதனால ஆண்டவர் சொல்றாரு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் நானா ஓனர், அங்கேயும் நானா ஓனர். அது தேவனுடைய ராஜ்யம் இங்கேயும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லும்படியாகத்தான் கடைசியா 28 எல்லாத்தையும் ஆசீர்வதித்துட்டு அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால வார்த்தை சொன்னார், சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி.
தேவனுடைய ராஜ்யம் மூன்று விதத்துல பார்த்துக்கலாம். ஒன்று அது வரப்போகிறது என்று, இன்னொன்று அருகில் இருக்கிறது, இன்னொன்று உள்ளுக்குள் இருக்கிறது என்று சொல்லி. அடுத்ததாக fulfillment of God, kingdom of God. நிறைவேறுதல் எப்படி நிறைவேறும்? தேவனுடைய ராஜ்யம் எப்போது நிறைவேறும்? எப்போ இருக்குதா இல்லையா? இப்போ நம்ம சொல்லுவோம், ஒரு வருஷம் இந்த கட்சி அந்த கட்சி ஒரு வருஷம், ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்கிறது என்று சொல்லுவோம். எப்படி இது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எட்டர்னல் கிங்டம் என்று சொல்வாங்க. எட்டர்னல், முடிவு பெறாத ஒரு ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், முடிவே கிடையாது. அதுக்கு சில ஆதாரமா சில பைபிள் சம்பவத்தை சொல்றேன். முதல்ல இயேசு ஒரு அரசியல் ராஜ்யத்தை கொண்டு வருவது போல் செயல்பட்டார். கோத்திரங்கள் மொத்தம் எத்தனை? 12. சீசர்கள் எத்தனை? ஏன் 12 இயேசு கிறிஸ்து எடுக்கணும்? நீங்க இஸ்ரவேலுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் அமைப்பு, நிர்வாகம் 12 கோத்திரத்தின் அடிப்படையில் தான் அமைக்கப்படுகிறது. அவங்க சர்ச்சில், எருசலேம் ஆலயத்தில் நிர்வாகம், அடுத்ததாக கிங்டம், நம்முடைய ராஜ்யத்தில் எல்லாமே எதன் அடிப்படையில் இயக்கப்படுகிறதுனா 12 கோத்திரத்தின் அடிப்படையில் தான். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, அவர் தன்னுடைய சீசர்களை தேர்வு செய்கிற போதும் 12 பேரை தான் தேர்வு செய்கிறார். அப்ப அவர் அதை விடல. ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு பழைய ஏற்பாட்டு வரலாறு, ஒரு ராஜ்யத்தினுடைய வரலாறு இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் அமைக்கப் போகிற அந்த ராஜ்யத்தோட இணைத்து அந்த 12 பேரை செலக்ட் பண்ணார். அடுத்தது யூத சங்கத்தின், சனகரின் சங்கத்துல 72 பேர் இருப்பார்கள். கேள்விப்பட்டீங்களா? சனகரின் சங்கத்துல மொத்தம் 72 பேர் இருப்பார். இயேசு கிறிஸ்து 12 சீசர்களையும் தாண்டி ஒரு 72 பேர் வைத்திருந்தார். பைபிள வாசித்தா தெரிஞ்சிருக்கும். அந்த 72 பேர் யார் இயேசு கிறிஸ்து தேர்வு பண்ணி வச்சாருன்னா, சனகரின் நீதிமன்றத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களா? 72 பேர் இருந்ததுனால தனக்கும் 12 சீசர்களோடு சேர்த்து 72 பேரை இயேசு நினைச்சு வச்சிருக்காரு. அதனால பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யூதர்களுடைய, இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தின் அமைப்பை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வாழும்போதும் அவர் அதை விட்டு விடல. என்ன சொல்லலாம்? இதையா விட்டு விடாம இருந்தாருன்னா, மக்கள் மனசுல 12 கோத்திரத்தார் ஒரு ராஜ்யத்தில் முக்கியம் என்பது ஆளுநர்கள் மனதில் பதிஞ்சு விட்டது. அதனால 12 பேரை வச்சாதான் இந்த யூதர்களுக்கு சரியா போடும் என்று சொல்லி 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். சனகரின் மன்றத்தில் 72 பேர் இருந்தாங்க. அதே 72 பேரை இயேசு கிறிஸ்து தேர்வு செய்கிறார். ரெண்டுமே அவருடைய ராஜ்யத்தினுடைய சிறப்பு அம்சம். பழைய ஏற்பாட்டு வரலாறு விடாம வச்சிருக்கிறார். அடுத்ததாக ஒரு ஊழியத்தின் பெரும்பகுதி கலிலேயாவை சுற்றிதான் இருந்தது. யாரும் போல ஒரு முறை தான் போயிருப்பாங்க. ஃபாரின் சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா மறந்துட்டேன். ஒரே ஒரு முறை போவார், மற்ற எல்லாம் எங்கே உள்ளதான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் அங்கதான் ஆட்சி. பிரசங்கம் எல்லாமே டு த யூனிவர்சலா இருந்துச்சு, உலகளாவிய பிரசங்கமா இருந்துச்சு. அவர் உலகத்துக்குள்ள தான், அவர் ஒரு எளிய உட்கார்ந்துருந்தார். நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்கள் யூதர்களை ஆண்டாங்க. கிரேக்கர்கள் ஆளும்போது ஒரு ராஜா இருந்தார், கிங். அவர் பேர் என்ன பேர் சொல்ல முடியுமா? மகா அலெக்சாண்டர். அதுக்கப்புறம் ரோமர் ஆட்சி செய்தார். இயேசு பிறந்தது ரோமர்கள். இந்த கிரேக்கர்கள் ஆட்சி செய்யும் போது உலகத்தில் மொத்தம் எத்தனை கட்டம்? 3 கட்டம் தான் இருந்துச்சு. கட்டங்கள் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, 3 தான் இருந்துச்சு. இயேசு பிறந்தது ஆசியா, ஐரோப்பா ஒரு பக்கம் இருக்கு, ஆப்பிரிக்கா கீழே தள்ளி இருக்கு வரைபடத்தில். அப்போ இந்த மகா அலெக்சாண்டர் 3 கண்டங்களுக்கும் ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுத்தார். இயேசு பிறப்பதற்கு கொஞ்ச நாள் முந்தி ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுத்தவர். இயேசு பிறப்பதற்கு முன்னாலே ரோடு வசதி ஏற்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ரோடு பயன்படுத்தலை. யார் பயன்படுத்தலைன்னா சீசர்கள் தான் பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை கலிலேயாவுக்குள்ளே வச்சுக்கிட்டார், வெளியில போகல. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தினுடைய சிறப்புகளை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை ஒரு சின்ன இடத்துக்குள்ள மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்.
அதனுடைய கிளைமாக்ஸ் எங்க நடந்துச்சுன்னா குருத்தோலை நியாயம். இந்த கூட்டம் சேர்ந்து சேரலையா? அதான் பிராக்டிக்கல் டீச்சிங். அவருடைய போதனையில பிராக்டிக்கலா மக்களை ஈர்த்தது. ஒரு பெருங்கூட்டம் கூடிச்சு. அவர் நல்ல மேய்ப்பரா கொண்டாடினாங்க, ராஜாவா சித்தரித்தார்கள். அப்படியே கூட்டிட்டு போய் அவரை சர்ச்சில் விட்டுருணும், சரி அரண்மனையில் விட்டுருணும், அவர் கிங் ஆயிடுவார். இயேசு கிறிஸ்து செய்யாதன்னு சொன்னாரா? இயேசு கிறிஸ்து அதை செய்யாதன்னு சொல்ல அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டார். ஏன்னா இந்த இதே போல சூழ்நிலைகள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசுவை நம் ராஜாவாக சித்தரித்து வாழ வேண்டும் என்பதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதை இயேசு கிறிஸ்து மறுக்கல, ஏற்றுக்கொண்டார். அதனால பூலோகத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்கிற போது ராஜ்யத்தின் சில அம்சங்களை தொடக்கி வைத்தார். அதான் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து குற்றம் பிரசங்கத்தில் எச்சரித்தார். உங்கள் நீதி வேதபாரகர் பரிசேயர் நீதியை விட அதிகமாக இல்லாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அதிகமாக இருந்தாலும் பிரவேசிக்க ஈக்குவலா இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்ததாக தானியேல் 2:44 தீர்க்க தரிசனம். 1000 வருட ஆட்சி காலத்தில் பூமியில் கிறிஸ்து நேரடி ஆட்சி செய்வார். அது என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யம். அதை யார் எழுதப்படுவார்? கிறிஸ்து எழுதப்படுவார் என்று சொல்றாங்க. இதை உபதியா, ஆபகுக், மீகா, சகரியா எல்லாரும் இதை முன்னறிவித்தார். அந்த ராஜ்யத்தை குறித்து தான் நிறைவேற போகிறது. இப்போ நிறைவேற போகிறது, நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம். எதிர்கால இது கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி என்ன சொல்வார்கள் என்றால், the present reality and future expectation என்று சொல்வார்கள். the present reality and future expectation, இந்த நிகழ்காலத்தினுடைய உண்மை தேவனுடைய ராஜ்யம், எதிர்காலத்தின் எதிர்பார்ப்பு. தமிழ் நிகழ்காலத்தின் உண்மை தேவனுடைய ராஜ்யம், எதிர்காலத்தினுடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய ராஜ்யம். அப்ப நிகழ்காலத்திலும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, எதிர்காலத்திலும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். மத்தேயு 7:21-23, லூக்கா 13:22-30 இறுதி தீர்ப்பை பற்றி சொல்றார். அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் இணைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல கோதுமை மற்றும் கலைகளின் ஓமை சொல்றார். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி விளக்கி சொல்வதற்காக கோதுமை, கலைகள் இதெல்லாம் என்ன பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளாக சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறார். அடுத்தது இந்த மத்தேயு 13:43 நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இந்த ராஜ்யத்தை பற்றி இன்னொரு குறிப்பை இயேசு சொல்றாரு. பிதாவின் ராஜ்யத்துல நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்துல நீதிமான்களுக்கு என்ன இடம், எப்படி இருப்பார்கள்? சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியன் உண்டா கிடையாது இல்லையா? வெளிப்படுத்தல் என்ன பண்ணி சொல்லப்பட்டிருக்கு? சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. யார் சூரியனா இருப்பார்? நீதிமான்கள். அப்போ ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கு லிங்க் அப்படியே இருக்கு பாருங்க. அப்ப நீதிமான்களை சூரியனை போல அவர் பிரகாசிக்க செய்யக்கூடிய இடம் தேவனுடைய ராஜ்யம். அடுத்ததாக மத்தேயு 25:31 மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையில் வந்து தம்முடைய மகிமையான சிங்காசனத்தில் அமரும் வரை அது காத்திருக்கிறது. தேவதூதர்கள் அவர் என்றென்றைக்கும் ஆட்சி செய்வார் என்று அறிவிப்பார்கள். 11 வெளிப்படுத்தல் 11:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிங்காசனத்துல அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் உட்கார்ந்திருப்பார். தேவதூதர்கள் அவர் என்றென்றைக்கும் ஆட்சி செய்வார் என்று அறிவிப்பார்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில். இதெல்லாம் கடைசி எஸ்கட்டாலஜி போப் என்று சொல்வார். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நடைபெறக்கூடியது. அவர் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்.
ராஜ்யத்தை இழந்தவர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல தகுதி இழந்தவர்களை கதவை போட்டு வெளியில் விட மாட்டார். எங்க விடுவார்? நரகத்தில் தள்ளிடுவார், தண்டிப்பார். இதுதான் நீங்க எதிர்காலத்தினுடைய தீர்ப்பு. ஆண்டோடைய கிருபையை ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நம்ம பெற முடியும். நியாய தீர்ப்புக்கு அப்புறம் கிருபைக்கு இடமே கிடையாது. ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் செலக்டடோ அவங்களை மட்டும் ஆண்டவர் பரலோகத்துக்கு அனுப்புவார். அப்ப செலக்ட் ஆகாதவங்களை பரலோகத்தின் கதவை போட்டு வெளியில விட மாட்டார். என்ன செய்வார்? நரகத்தில் தள்ளிடுவார், தண்டிப்பார். இப்ப இன்டர்வியூக்கு போனா செலக்ட் ஆகாதவங்க வேற வாசித்து வெளியில போச்சுருவாங்க. அப்படி கிடையாது. இந்த ராஜ்யத்துக்குள்ள தகுதியை இழந்தவர்களுக்கு நியாய தீர்ப்புக்கு பின்பதாக தண்டனை கொடுக்கப்படும். அந்த தண்டனைக்கு பேர் தான் அக்கினி கடல். அதெல்லாம் ஆண்டவர் தள்ளிடுவார். இப்ப தண்ணீர் கடல் பார்க்கிறோம், அதே போல என்ன கடல்? அக்கினி கடல்ல ஆண்டவர் தள்ளி விடுவார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களை அவர் உள்ள வைத்துக் கொள்வார். அந்த ராஜ்யத்துல நமக்கு இடம் கொடுக்கிறாரு. அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பின்பு உயிர்த்தெழுதல் வந்தது. உயிர்த்தெழுதல்ல இயேசு ஜெயித்தார் சொல்லுவோம். ஈஸ்டர்ல சொல்லுவாங்களா? எப்படி இயேசு எதை ஜெயித்தார்? மரணத்தை ஜெயித்தார். ஆனா போர் முடிச்சுட்டார். பைபிள் படி போர் முடிச்சுட்டா முடியலையா? வெளிப்படுத்தல இருக்கு, போர் முடியல. போர் எப்போ தீவிரமடையலாம்? 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வருகையில தான் போர் தீவிரமடையும். அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு பின்பதாக அவருடைய போர் தீவிரமடையும். அதுலதான் இப்போ ஒரு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னால லிபியாதான் பாம்பு யூடியூப்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கடல்ல எழுந்து கொண்டிருக்கிறது. அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாம்பு வடிவத்தில் இருக்கும், சமுத்திரத்துக்கு கீழே இருக்கும். பூமியில அக்கிரமங்கள் வருகிற போது சமுத்திரத்தின் கீழே இருந்து மேலே வரும். பைபிள் இருக்கு, சும்மா புதுசா சொல்லல. மேலே பூமியை விழுங்கும் அப்படின்னு இருக்கு. இந்த லிபியாதான் பாம்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போர் செய்து அதை வெற்றி மூலமாக அக்கினி கடல்ல தள்ளுவார் என்று வெளிப்படுத்தல் இருக்கு. இப்ப ரொம்ப அருமையாக பைபிள் வாசித்து இதே கருத்தை யூடியூப்ல அருமையா பதிவு செய்தார். மதன் கௌரி கைப்பற்றி நினைக்கிறேன், அவங்க தான் போட்டுருக்காங்க. லிபியாதான் பாம்பு போட்டுவாங்க. அதுக்கு ஆதாரமா என்ன எடுத்தாங்கன்னா, ஒரிசா பக்கத்துல ஒரு கடற்கரையில ஒரு 10,000க்கு மேற்பட்ட ஆமைகள் கடலை விட்டு வெளியே வந்துச்சு. இது கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? இல்லையா? ஆமைகள் கடல் ஓரத்துல 10,000 ஆமைகள் வெளியே வந்துச்சு. அது என்ன சொல்றாங்கன்னா, பூமியில அக்கிரமம் பெருகி போச்சு. அக்கிரமம் பெருகிச்சுன்னா அடியில கிடக்கிற லிபியாதான் பாம்பு என்ன செய்வான்? மேல பூமியில் உள்ளவர்கள் விழுங்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அக்கிரமம் பெருகி போச்சுன்னு அர்த்தம். லிபியாதான் பாம்பு படுத்துட்டு இருக்கு. அது லைட்டா அசைஞ்சிட்டு, அந்த அசைவுல சில கடல் வாழ் உயிரினங்கள் கடலை விட்டு வெளியில வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையே பொய்யே தெரியல. ஆனா 50% பைபிள்ல உள்ளதான். அது வெளியில வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில ஜெயிப்பார். அதையும் ஆண்டவர் அந்த போர்ல ஜெயித்து அக்கினி கடல்ல தள்ளுவார். அது வரைக்கும் பிசாசு இருக்குதா இல்லையா? பிசாசு இருக்கு, இல்லைன்னு சொல்றாரு. ஐயா பிசாசெல்லாம் துரத்தியாச்சியா? பிசாசு இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. யூதர்கள் சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரிந்த பொருளை விட கண்ணுக்கு தெரியாத பொருளுக்கு தான் பவர் அதிகம் சொல்லுவாங்க. நம்புறீங்களா? கண்ணுக்கு தெரிகிற பொருளை விட கண்ணுக்கு தெரியாத பொருளுக்கு பவர் அதிகம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், கொரோனா கண்ணுக்கு தெரியுமா தெரியாது? அது பவர் எப்படி இருந்துச்சு? இதே போலதான் பிசாசு கண்ணுக்கு தெரிய மாட்டான், பவர் கூட. பரிசுத்தாவியார் கண்ணுக்கு தெரிய மாட்டார், எப்படி இருக்காரு? பவர் கூட. காற்று கண்ணுக்கு தெரியாது, பவர் கூட இல்லையா? அமெரிக்காவில் சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருந்தா கூட வயதே இல்லாம அவங்க வீடியோ கால பேசலாம். ஆண்டவர் 2ஆம் வருகையில் நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார், ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அடுத்ததாக
தேவனுடைய ராஜ்யத்தை விளக்கும் ஒரு சில ஓமைகளை சொல்றேன். 40 ஓமைகள் இருக்கு. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே ஓமைகள் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 17 ஓமைகள் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி நூல்ல மட்டும் 40 ஓமைகள் இருக்கு. இந்த ஓமைகளுடைய டைரக்ட் மீனிங் இன்னும் யாரும் சரியா கண்டுபிடிக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அந்த அர்த்தத்தை கொள்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னால சொல்லப்பட்ட அந்த கான்டெக்ஸ்ட தெரிஞ்சாதான் அந்த ஓமைகளுடைய விளக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை படிச்சுட்டு வரணும். டைரக்டா ஓமைகளை வரல. முன்னால என்ன இயேசு கிறிஸ்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் அதை பார்த்துட்டு கீழே வாசித்தீங்கன்னா ஓமைகள். முதல்ல ஒரு சில ஓமைகள் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல நிலமும் விதைப்பும் விளைச்சல். மத்தேயு 13, 3, 9, 18, 23 இதுலயும் ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஓமை. இதுல நிலம் இருக்குது, விதைப்பு இருக்கிறது, விளைச்சல் இருக்கிறது. இது தேவனுடைய ராஜ்யம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஓமை. தேவனுடைய ராஜ்யத்தை ஒழிச்சு வைக்க கூடாது. நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அல்ல, எல்லா மக்களும் இதை தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக இது விதைக்கப்படணும் என்று சொல்லப்பட்ட ஓமைதான் இந்த ஓமை. இரண்டாவது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு இறைவனுடைய செயல், கடவுளை செயல் என்ன? இதுல 2 விதமான மனிதர்கள். ஒன்று விதைப்பவர், இன்னொன்று விதைகள், பலன்கள். இரண்டாவது சொல்லப்பட்ட ஓமையில இருவிதமான மனிதர்களை பார்க்கிறோம். விதைப்போரை பார்க்கிறோம், விதைகளை பார்க்கிறோம். அந்த விதைகள் விதைத்த பின்பதாக பலன்களை பார்க்கிறோம். இதுவும் பரலோக ராஜ்யத்திற்குரிய ஓமைகளாக இருக்கிறது. அடுத்ததாக புளித்தமா. இது மத்தேயு 13:33 பரலோக ராஜ்யத்தை குறித்ததாக ஓமை. ஒரே வசனத்துல ஒரு ஓமை முடிச்சிட்டார். அது இந்த வசனம் தான். ஒரு ஓமைக்கு ஒரு வசனம். இவ்வுலகத்துல சமுதாயத்தோடு இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இணைய விருப்பம் உள்ளவர்கள் கலந்து வாழ வேண்டும் என்பதற்கு தான் புளித்தமா. பெண்களுக்கு தெரியும். மோர் தயாராகிறதுக்கு என்ன செய்யணும்? குளிக்க வைக்கணும். இட்லி தோசை வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? குளிக்க வைக்கணும். கலந்தாதான் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதே போலதான் இந்த சர்ச் என்ன செய்யறா சமுதாயத்தோடு கூட இணையணும். இணைஞ்சாதான் தேவனுடைய ராஜ்யம். இணையில தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. நாங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்ல முடியாது. நீ இணையணும். புளித்த மாவு புளிக்காத மாவோடு இணையணும் என்பதற்கு தான் இந்த பரலோக ராஜ்யத்துடைய ஓமை. அடுத்து மத்தேயு 13:44 புதையலை பற்றி ஒரு ஓமை சொல்லியிருப்பார். இது தேவனுடைய ராஜ்யம் விலையேற பெற்றது அப்படின்னு சொல்வதற்காக இந்த ஓமை சொல்லப்படும். தேவனுடைய ராஜ்யம் விலையேற பெற்றது, கொஞ்சம் கிடையாது, விலையேற பெற்றது என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 13:45-46 இது விலை மதிப்புள்ள முத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முத்துக்களை தேடி செல்லும் வியாபாரிக்கு ஒத்திருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை ஓமையில சொல்லும்போது விலையேற பெற்ற முத்து யார் சொல்றாங்கன்னா ஒரு வியாபாரி அந்த முத்தை தேடி அடைவார். கொண்டு வந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லி. அதே போல பரலோக ராஜ்யம் விலையேற பெற்ற முத்து. அடுத்ததாக கடைசியா மத்தேயு 13:47-50 வலையும் கூடையும் ஒரு ஓமை. என்னன்னா தீயவர்கள் பிரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில தீயவர்கள் பிரிக்கப்படுவார்கள், நல்லவர்கள் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார்கள், தீயவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இதை விளக்குவதுதான் இந்த ஓமை. அதாவது தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, வரப்போகிறது, அருகில் இருக்கிறது. இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரே கருத்துக்கள் தான். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பக்கத்துல ஆட வச்சிருக்காங்க. அதை எடுத்து இருதயத்துக்குள்ள வைக்க வேண்டிய கடமை யாருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இல்லை என்றால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு, இந்த ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஆண்டவருக்கு ராஜ்யத்தை கேட்கும் சொல்றாரு. இந்த பூலோகத்திலையும் அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார்.
இல்லையா நான் எப்படி வாழ்ந்துட்டு போறேன்? இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல என்னெல்லாம் இருக்குமோ அதை இந்த உலகத்துல கொண்டு வர ஆசைப்படுறவங்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு தகுதி கிடைக்கும். அடிக்கடி எங்க சர்ச்சிலே சொல்றேன், இங்க நீங்க சண்டை போட்டா பரலோக ராஜ்யத்துல ஒரு இடம் கிடையாது. இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தா அங்க நீங்க போக இடம் கிடையாது. நீங்க அங்க போய் பேசியாகும். இங்க பேசினாதான் பரலோக ராஜ்யத்துல நீங்க பேச முடியும். ஏன்னா அங்க பேசிதான் ஆகணும். அங்க சண்டை போடக்கூடாது, அங்க கோவப்படக்கூடாது. அப்ப எல்லாமே உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல என்னென்ன இருக்கணுமோ அதை இந்த உலகத்துல